சென்னை விமான நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த மர்ம சூட்கேஸ் மற்றும் பையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை விமான நிலைய உள்நாட்டு முனையத்திற்கு செல்லும் வழியில் இவ்விரு பொருட்களும் இருந்தன. இதனை சிசிடிவி கேமரா மூலம் அறிந்த பாதுகாப்பு அதிகாரிகள் விமான நிலையத்தில் உள்ள வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து மோப்ப நாய்களை கொண்டு முதலில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் வெடிகுண்டு கண்டறியும் கருவிகளை கொண்டு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையை முன்னிட்டு 100 மீட்டர் இடைவெளிக்குள் பொதுமக்கள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டது. பாதுகாப்பு உடைமைகளை அணிந்தவாறு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் அவற்றில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. துணிகளும் சாக்லேட்டுகளுமே அவற்றில் இருந்ததை கண்ட பாதுகாப்பு அதிகாரிகள் மர்ம பையை விட்டு சென்றவர்கள் பற்றி விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதனையடுத்து விமான நிலையத்தில் இயல்பு நிலை திரும்பியது. அந்த செக் பண்ண இடத்துல பார்த்தா கடைசியில் அந்த பெட்டிக்குள்ளே சாக்லேட்டும் துணியும் தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த நேரத்தில் எல்லாம் ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து சமாதானப்படுத்தி அவங்க வேலையை அவங்கவுங்க போயிட்டாங்க. நார்மலாக ஆகிடுச்சு. இருந்தாலும் இதை மாதிரி தவற விடாமல் அவங்கவுங்க பொட்டியை பத்திரமா வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த பரபரப்பு, இந்த டென்ஷன், ஏர்போர்ட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கவலை இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். சும்மா அசால்ட்டாக அங்கங்கே வச்சுட்டு போகிறதுனால மற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. பரபரப்பு பயம் உண்டாகுது. சில பேருக்கு வயதானங்களும் வர்றாங்க. அதனால் வந்து வரக்கூடியவங்க வந்து ஆனால் எந்த அளவுக்கு செக்யூரிட்டியும் முயற்சி அளவுக்கு அவங்களும் டைட் பண்ண தான் செய்கிறாங்க. அதையும் மீறி சில பேர் அஜாக்கிரதையாக என்ன பண்ணிடுறாங்க, இந்த பொருளை வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. இது மிகப்பெரிய தப்பு.